நீங்கள் எந்த லிங்குசாமி முன்னாடி நடித்து காட்டினீங்களோ அந்த லிங்குசாமியுடைய இயக்கத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான படம் அஞ்சானல் நடிச்சிங்க. ஆமாம். அப்போ இந்த பழைய சம்பவங்கள்லாம் லிங்குசாமிகிட்ட பேசியிருக்கீங்க. சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன். அண்ணனும் சொல்லுவார், சிறப்பு அழக லிங்கண்ணே அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆமாம், பாம்பே சொல்லியிருக்கப்போ சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் அது இதை கடினமான உழைப்பாளி சூரிய அண்ணனும், கடினமான உழைப்பாளி. தன்னை போட்டு சட்டியில் படுத்துக்கு தானே வருத்தினாட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த சினிமாவுக்காக ஒரு அவரை நம்பி ஒரு ரோல் கொடுத்தாச்சுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறது. பொதுவாகவே சூரிய எப்படிப்பட்ட நடிகர்? முழுமையாக உங்களை டைரக்டர்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிடுவீங்களா? கண்டிப்பாங்க. காமெடி இருக்கப்போ நான் கொஞ்சம் அதை நான் எடுத்துக்கிறேன் சில விஷயங்கள். அதை இயக்குனர் வந்து அது வேணான்னு சொன்னால் மாற்றிக்கிறேன். அதில் பர்டிகுலர் இந்த டைமிங் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கொஞ்சம் பாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்ட். அந்த அந்த கரெக்ஷன் மேக்ஸிமம் காமெடின்ட்டு அதை கரெக்ட் பண்ணுவாங்க இயக்குனர்கள். காமெடி வந்து சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல, தனக்குத்தானே அது கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன முடியும் டைமிங் அதெல்லாம் நான் அது காமெடினப்போ நான் எடுத்துக்கிறேன். சில விஷயங்கள் இயக்குநர்கள் கேட்டு அவங்க சொல்கிறத சுந்தரி சென்னியம்மன் ஆளுகள், சுராஜ் சென்னியம்மன் ஆளுகள்லாம் வந்து காமெடி இருந்தாலும் அவங்க டோட்டலாக அவங்க வேறு மாதிரி ஒன்று வாங்குவாங்க. ஆமாம், அவங்ககிட்ட அவங்க அந்த மாதிரி இயக்குனர்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியை நம்மளை பெருசாக இது பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சின்ன கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்து இவ்வளோ லேட்டாக திரும்ப கொண்டுவாங்க, இந்த இடத்துல சடனாக திரும்ப கொண்டுவாங்க, ஒரு பாஸ் விட்டு யார் இப்படி பாருங்கண்டுவாங்க. அதுதான் அவங்க அந்த ஸ்கூலில். அது மற்றபடி கேரக்டராக நான் ஆனதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். நாளைக்கு அவர் தம்பி கேமராமேன் தம்பி டைரக்ஷன் பண்ணாலும், இல்லை சப்போஸ் அண்ணன் பண்ணாலும் அப்படி முழுசாக என்னை ஒப்படைச்சிரு. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. அருமை. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. நான் அவங்க சொல்கிறத எனக்கு அவங்க ஏண்டா அந்த கதையில் நான் கேட்டுட்டு போய் நடிக்கிறத விட அந்த கதையை 6 மாதமாக 4 மாதம் ஃபுல் ட்ராவல் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அதிகாரியாக இருக்கவன் என்ன படையில் அமைஞ்சு பண்ணணும், என்ன மீட்டரில் இருக்கணும், கீழே இருக்க வேலைக்கதை அடிமையாக இருக்கிறவன் என்ன இருக்கணும் அப்படின்னு அவர் 2 பேர்த்துக்கும் அவங்க தான் சுமக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் அவங்க தான் ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த 2டையுமே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட போயிட்டுன்னு வச்சுங்களேன், எனக்கு அவங்க ஆர்டிஸ்ட்டாக தெரியுவேன். இல்லாட்டா நான் 10 படமும் ஒரு சூரிய தான் தெரியும். 10 படத்தை ஒரு சூரிய நடிச்சாருன்றதை விட 10 படத்தில் 10 சூரிய நடிச்சாருந்தால் நல்லாயிருக்கும். தெரியல, அது இப்போ வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கேன்.